Hi, இன்னைக்கு Arafas Masala யூஸ் பண்ணி 4 kg mutton and chicken Hyderabad originality chicken biryani and mutton biryani எப்படி குக் பண்ண போறோம்ங்கற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Hyderabad chicken biryani 4 kg குக் பண்ண போறோம். 1/2 லிட்டர் கடலெண்ணெய், groundnut oil 1/2 லிட்டர், பட்டை 10 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 3 கிராம், கீ வந்து 250 ml கொஞ்சம் ஊற்றுறோம். ஆமாம், அதில் பாதி ஊற்றுறோம். ஆனியன் 1/2 kg, இது நல்லா வந்து நமக்கு பொன் நிறத்தில் ஃப்ரை ஆனியன் அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை ஆனியன் அளவுக்கு தேவையில்லை, ஒரு 70%. நமக்கு இந்த ஆயில், கடலெண்ணெய், நெய் இதோடைய 2 மணம், பட்டை, ஏலக்காய் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆனியனும் போடும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ வந்து 4 கிலோ ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு குண்டாவில் வந்து பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் தண்ணி, கொஞ்சம் புதினா மல்லி, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை இது போட்டு கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கு தகுந்த சால்ட்டு போட்டு நம்ம இதை சுடுதண்ணியை ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணனே இதில் ரைஸ் 4 கிலோ ரைஸை போட்டு பாயில் பண்ணி 90% இதில் பாயில் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹைதராபாத் பிரியாணியை வந்து நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணி, 4 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அடுப்பை வந்து ரொம்ப கொதிக்க விட்டு ஃபாஸ்ட்டாக பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டி தான் வச்சுக்கணும். பாஸ்மதியில் உடையாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த அடுப்பை வந்து இப்படி லைட்டாக அப்படி நீங்கள் ஸ்லோவாக தூக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிடும். சாஃப்டாக பாயில் ஆகிறது எதுக்காகனா சாப்பாடு அங்கே வந்து நமக்கு பஞ்சு மாதிரி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நசுங்குவோம். அப்போ 90% பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம வடித்து அது மேலே அப்படியே லேயராக கொட்டிடலாம். நமக்கு பல்க்கு பிரியாணி குக் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 5 கிலோ அப்படிங்கிறனால இந்த மாதிரி நம்ம வடிகட்டுற வச்சு ஈஸியாக நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம மேலே சுடுதண்ணி ரொம்ப பார்த்து செய்யணும். நமக்கு ஆனியன் வந்து நல்லா ஒரு எல்லாமே ஈக்குவலாக பொன் நிறமாக அப்படியே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக அடுப்பை பர்னை ஸ்லோ பண்ணிக்கிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் 400 கிராம் நம்ம இதில் போடுறோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுப்பு ஸ்லோ பர்னரில் குக் பண்ணணும். ஆனியன் இருக்கும்போது ஸ்பீடாக இருந்துச்சு, ஆனியனுக்கு அடுத்ததாக நம்ம குக் பண்ணும்போது அடுப்பை பர்னரை ஸ்லோ பண்ணிக்கணும். இன்னொன்று, இந்த பர்னர் அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பாயில் ஆகும் நமக்கு, அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சுருக்கிறோம். டொமேட்டோ 200 கிராம், கர்டு 400 ml, நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கட்டு புதினா, அரை கட்டு மல்லி, 2 மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மிக்ஸ் பண்ணி இதிலையே அந்த ஆயில்லையே நம்ம வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த ஆயில்லையே வதங்குறதுக்கு நம்ம மூடி போட்டு வைக்கிறோம். நமக்கு இந்த டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக்கு எல்லாமே அப்படி பேஸ்டடாக கொஞ்சம் ஒரு பாயில் வரும். லைட் பாயிலில் ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம எப்பவும் போல் நம்முடைய அரஃபாஸ் மசாலா, நம்ம அரஃபாஸ் மசாலா யூஸ் பண்ணிட்டாவே நமக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த மசாலா வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டு. உங்களுக்கு சால்ட்டோ கலரிஸோ எதுவுமே தேவை இருக்காது. நம்ம அரஃபாஸ் மசாலா இன்றைக்கி அரஃபாஸ் மசாலா 280 கிராம், கிலோவுக்கு 70 கிராம். இந்த அரஃபாஸ் மசாலா வந்து ஹைதராபாத் பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம அரஃபாஸ் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா. இந்த மசாலா போட்டு நம்ம எப்போவுமே வந்து கிலோ கணக்கில் வைக்க முடியாதனால தான் நம்ம இந்த சைனீஸ் கரண்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ரெஸ்டாரண்ட்டுக்காரங்களுக்கு இந்த சைனீஸ் கரண்டி எப்போவுமே 200 கிராம் 250 மெஷர்மெண்ட்டு. இந்த 4 நம்பர் சைனீஸ் கரண்டி. ஆக்சுவலாக இதில் 100 கிராம் நம்ம வினிகர் ஊற்றுறோம். நமக்கு லெமன் ஜூஸ் ஊற்றினா எச்சு கம்மி வரும் அப்படிங்கிறனால 100 கிராம் வினிகர் ஊற்றுறோம்.
ஊற்றிட்டா இந்த மசாலா ஊற்றுனையுமே எல்லாமே ரெடி பக்கா. இப்போ ஹைதராபாத் மசாலாவே பிரியாணிக்கு உண்டான அத்தனை ஐட்டம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டோம்னா ரைஸை நம்ம தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். பாயில் பண்ண ரைஸை சுடுதண்ணி அப்படியே வடிகட்டி இதில் நம்ம அப்படியே லேயராக போட போகிறோம். கலர் வேணுங்கிறவங்க என்ன கலர் ரெட்டிஷ் வேணுமோ, ஆரஞ்சு கலர் வேணுமோ, என்ன கலரிஷ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம வந்து 4 kg இன்றைக்கி சிக்கன் யூஸ் பண்ண போகிறோம். 4 kg ரைஸ்க்கு 4 kg சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சிக்கன் போட்டு நம்முடைய மசாலாஸ் போடும்போது நல்ல ஸ்பைசி, நல்ல கலரிஸு எல்லாமே நல்லா பக்காவாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை. இந்த 2 kg பிரியாணிங்கிறது 4 kg பிரியாணிங்கிறது 20 kg ஆகினாலும் சரி, 200 kg ஆகினாலும் சரி, ஒரே மாதிரி உங்களுக்கு வரும். 50 kg 50 kg, 30 kg 30 kg ஒரு ஃபங்க்ஷன்லையும் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கேட்ரிங்காரங்க, ஒரு மாஸ்டரு, இல்லை வீட்டில் லேடிஸுக்கு தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஆளுகளே நம்பாமல், ஆளுகளும் இல்லைனாலும் நீங்களே ரன் பண்ணிக்கலாம். இந்த அரஃபாஸ் மசாலா 280 கிராம் போட்டிருக்கோம். நம்ம 280 கிராம், அதாவது 280 கிராம் மட்டும்தான் இந்த மசாலா போட்டிருக்கிறோம். இதில் சால்ட்டோ கலரிஸோ நீங்கள் எந்த ஸ்பைசி மசாலாவோ ஆட் பண்ணக்கூடாது. எல்லாமே இதிலே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆயிலில் நல்ல ரோகன் ஜூஸ் வரும்போது எப்போவுமே வந்து இந்த சிக்கனோ மட்டனோ பாயில் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய ரோகன் ஜூஸு, இந்த மசாலா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது தான் நமக்கு அந்த ஒரிஜினாலிட்டி டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நீங்கள் சிக்கன் ஜாஸ்தி போட போட, மட்டன் ஜாஸ்தி போட போட உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணி தனியாக வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு 1 லிட்டரு 200 மில்லி தண்ணி, 1200 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு பாயில் விடுறோம். பாயில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக லேயராக ரைஸை நம்ம போடணும். நம்ம பாயில் விட்டுருவோம். 2 நிமிஷம் பாயிலுக்கு விடுறோம். 10 நிமிட்ஸ் ஆச்சு. சிக்கன் நல்லா பாயில் ஸ்மெல்லு நமக்கு அந்த மூடியிலிருந்தே தெரியும், ஆவியில். இப்போ நம்ம ஹைதராபாத்துக்கு வந்து எப்போவுமே வந்து லேயர் போடும்போது அடுப்பை கீழே சுத்தமாக ஆஃப் பண்ணிக்கணும். செகண்ட் தான் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம லேயர் போடுறோம். 1 by 1 எதுக்காக இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம கொதிக்கும் போது இந்த அரிசி சேர்ந்து கொதிச்சிரும். அப்போ எல்லா பக்கம் மசாலா ஆயிரும். அப்போ ஹைதராபாத்துடைய லேயர் வராது நமக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணுறது அதுக்காகத்தான். ஃபஸ்ட் லேயர் போட்டோம். இப்போது லைட்டாக புதினா மல்லி மிக்ஸு, நம்ம பேலன்ஸ் கீ இருக்குல்ல அது லைட்டாக ஊற்றுறோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லேயர். மொத்தம் நம்ம 3 லேயர் போடணும். லைட்டாக தண்ணி இருக்கிறது வந்து எதுக்குன்னா அந்த சாப்பாடு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக. இது செகண்ட் லேயர். இது தேர்ட் லேயர். நம்ம தேர்டு லேயர் புதினா மல்லி இதெல்லாம் போட்டு பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கிற அந்த நெய் ஃபுல்லாகவே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது கலரிஸ் யாருக்கு ரெட் கலர் வேணும், ஆரஞ்சு கலர் வேணும், எல்லோ கலர் வேணும்பாங்க. ஃபுட் கலர் ஒரிஜினல் கிரேட் கலர் சும்மா லைட்டாக நாங்கள் ரெட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் வேணால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக அடுப்பு ஆன் பண்ணுறோம். லைட்டாக தம்மில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பர்னர் ஆஃப் பண்ணிட்டோம்னா 10 நிமிஷம் கழிஞ்சு அந்த 5 நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி தம் உடைச்சிடலாம். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தம்க்கு டைம் ஒதுக்கணும். அதேமாதிரி இந்த பிரியாணி வந்து ஒரு 40 நிமிட்ஸ் டு 45 நிமிட்ஸில் பிரியாணி ஆக்கிடலாம். லைட்டாக நம்மகிட்ட ஹீட்டு நெருப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து நல்லா பாஸ்மதியோடைய அதோடைய தன்மை ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நாங்கள் இப்போ தந்தூரி அடுப்பு இருக்கிறனால அதில் வெறும் ஹீட் மண்ணை மட்டும் எடுத்து போடுறோம். சாம்பல் மண் அந்த ஹீட்டே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி லைட்டாக கை வச்சாவே தெரியும், அதோட ஹீட் நமக்கு கையில் படும். லைட்டாக அந்த ஹீட் படும், பார்த்தாவே தெரியும். அந்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் கொடுக்கணும். டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அந்த விறகடுப்புடைய கண்டென்ட்டில் கீழேயும் எரியுது, மேலே ஹீட் கொடுத்துருக்குறோம். ஆனால் கேஸ் அடுப்பு இது. ஆனால் இந்த அடுப்பு வந்து விறகடுப்புக்கு என்ன உங்களுக்கு டேஸ்ட்டு தருமோ அதோடைய 100% டேஸ்ட்டு தரும். இது
இந்த அடுப்பு மட்டும் இம்போர்ட்டட் அடுப்பு, அதனால் இது கூட நல்ல ஒரு டேஸ்ட் வரும். தம் போட்டு கரெக்டாக நமக்கு 10 நிமிஷம் ஆச்சு. உள்ளே கீழே ஹீட்டும் மேலே ஹீட்டும் அப்படியே கன்வெர்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு ஆவி பறக்கும். பாயில் நல்லாவே 100% ஆயிடுச்சுங்கிறது இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தம் கீழே ஆஃப் பண்ண போகிறோம். இன்னொரு 5 நிமிட்ஸ் மேலே வச்சுட்டு தம் உடைச்சிடலாம். நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். அப்படியே நமக்கு நம்ம எல்லோ கலரு மிக்ஸ் பண்ணல, ஆனால் லைட்டாக எல்லோ கலரு, ஒயிட் கலரு, இப்படி உங்களுக்கு 3 கலர்ஸாக அப்படியே வரும். ஹைதராபாத் பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு வந்துருச்சு. நம்ம எப்போவுமே ஹைதராபாத் பிரியாணி வந்து எடுத்துனையுமே இந்த ஒயிட் கோட்டிங் எடுத்து மேலே தள்ளி வச்சிடணும். அப்போனா தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிக்கால் எடுக்கும் போது இந்த ஒயிட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு கீழே சிக்கன் பீஸ் அப்படியே மசாலாவோடு இருக்கும். அப்படியே 2 பீஸா 1 பீஸா வச்சு அப்படியே தம் எடுத்து கஸ்டமர் கொடுக்கலாம். கீழே வந்து 100% நமக்கு அடி பிடிக்காது. இந்த குக்கிங் ஸ்டைலில் எதுவுமே அடி பிடிச்சிருக்காது. நீங்கள் ஒரு சாப்பாடும் கூட வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் ஹைதராபாத்தில் எடுக்கலாம். லேயராக எடுக்கலாம். பீஸ்லாம் உடையாது நமக்கு. அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு பீஸ் நல்லா ஜூஸியாக பாயில் ஆகிருக்கும். ஹைதராபாத் பிரியாணி நமக்கு கஸ்டமருக்கு பரிமாற மாதிரி இருந்தால் லைட்டாக மசாலாவோட கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு லேயர் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கோட்டிங் பிரித்து வச்சோம்ல, அது கொஞ்சம் கலரைஸாக இப்படி எடுக்கணும். எடுத்தோம்னா நம்மளோட ஹைதராபாத் பிரியாணி லைட்டாக ஃப்ரைட் ஆனியன், அவ்வளோதான். ஃபஸ்ட் கிளாஸ் ஹைதராபாத் பிரியாணி ரெடி.